மகாகணபதே நமஹ. ஸ்ரீ சரஸ்வத்யை நமஹ. தத்புருஷாயுத்மஹே மகாசேனாயுதிமிஹி தன்ன ஷண்முக பிரஜோதயாத். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியத்திற்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரில் பொய்யில்லை கண்ட உண்மை ஓமாதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ரச்சரி பெச்சராகவே கேதவே நமோ நமக. அன்பார்ந்த மா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்துடன் இந்த ஜோதிட ஆன்மீக நிகழ்ச்சி இப்போ தொடங்குகிறது. உங்களுடைய பெயர், நட்சத்திரம், ராசி, வயதை சொல்லி பொதுவான உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலங்கள் ஜோதிடத்துறையில் அனுபவம் வாய்ந்த, ஜோதிடத்துறையில் டாக்டரேட் PhD பட்டம் பெற்ற, தத்துவம் மற்றும் தத்துவ விஞ்ஞானத்தில் MA MPhil பட்டதாரியாக, முதுநிலை பட்டதாரியாக இருக்கக்கூடிய பிரபல ஜோதிடர் ஜோதிஷமணி சங்கர சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் இந்த ஜோதிட ஆன்மீக துறையிலே 38 ஆண்டு காலமாக சேவை செய்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ ஜோதிடர்கள் இருந்தாலும், எவ்வளவோ பலன்கள் இருந்தாலும் கூட, எப்படி ஒரு டாக்டருக்கு படிக்கக்கூடியவங்க நிறைய புத்தகங்கள் படித்தாலும் கூட அனுபவத்தில் எந்த நோய்க்கு எந்த நேரத்தில் எந்த மருந்து கொடுத்தா சரியா வருங்கிறது பார்க்கறது போல, அது மாதிரி எத்தனையோ லீடிங் லாயர்ஸ் இருந்தாலும், எத்தனையோ புத்தகங்களை படிச்சிருந்தாலும், இந்த வழக்குக்கு இதுதான் தீர்வு, இதுதான் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்றது போல ரத்தின சுருக்கமாக உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து இந்த காலகட்டத்தில் இந்த கல் மோதிரத்தை நீங்க அணியலாம், இந்த கோவிலுக்கு வழிபாடு செய்யலாம், இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்யலாம். நடக்கும்னா நடக்கும், நடக்காதுன்னா நடக்காது. பிராப்தம் இருக்கு இல்லை. சிலர் சொல்லிக் கொள்வது போல இது உங்களுக்கு நடந்து தீரும், அதற்கு இந்தந்த முயற்சிகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதானம் இல்லாமல், எப்படி இந்த கேஸ் ஜெயிக்கும் ஜெயிக்காது, இந்த கேஸை காப்பாற்ற முடியும் காப்பாற்ற முடியாது, ஆபரேஷன் பண்ணா காப்பாற்றலாம், ஆபரேஷன் பண்ணா காப்பாற்ற முடியாது, இந்த கேஸ் நம்ம சுப்ரீம் கோர்ட் போனாலும் நிக்காது அப்படின்னு சொல்றது மாதிரி நெத்தியடி பாயிண்டா உங்களுக்கு நடக்கும் நடக்காது ரத்தன சுருக்கமாக சொல்லக்கூடிய தன்னுடைய அனுபவ ரசங்களை, எவ்வளவு கல்விகள் படிச்சிருந்தாலும், ஜோதிட துறையில படிச்சிருந்தாலும் கூட இது ஒரு அனுபவத்தை குறிப்பிடக்கூடிய ஒரு பிராக்டிஸ். மெடிக்கல் பிராக்டிஷனர்னு டாக்டருக்கு சொல்றது போல, வக்கீல் பிராக்டிஷனர் சொல்றது போல, அந்த துறையில வரக்கூடியதான் இந்த ஜோதிட துறையில கம்ப்ளீட்டா பிராக்டிஸ்ல இருக்கக்கூடிய நல்ல அனுபவம் வாய்ந்த இருக்கக்கூடிய நம்ம சங்கர சுப்பிரமணியன் ஐயா அவர்கள்ட்ட நீங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து உங்களுடைய எதிர்கால பலன்கள் எப்படி இருக்கு, திருமணம், புத்திரபாக்கியம் நடக்குமா நடக்காதா, நடக்கணும்னா எப்போ பரிகாரம் பண்ணணும், பரிகாரம் பண்ணினால் எவ்வளவு காலத்துல நடக்கும் அப்படிங்கிற விஷயத்துல ரத்தன சுருக்கமாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வர்றதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து பலன் தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக ஆன்மீக நிகழ்ச்சிகள் எல்லாமே ஆன்மீக சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடியது. இன்றைய தினம் இந்த சனிக்கிழமை, நேற்று சித்ரா பௌர்ணமி நடந்திருக்கு. சித்ரா பௌர்ணமி முடிந்து இந்த சனிக்கிழமையாக இருக்கு. ஜோதிடத்தில் எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான், சனீஸ்வர கிரகம். ஏன்னா அவர் கொடுக்கக்கூடிய ஒரு விளைவு நெத்தியடியா எல்லாருக்கும் வெளியில தெரியும். அப்ப இந்த சனீஸ்வர பகவானை பத்தி 7.5 சனி, அஷ்டம சனி நடக்கக்கூடியவங்களுக்கு எந்த மாதிரியான வழிபாடு செய்யலாம் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. சனி பகவானை பத்தி கொஞ்சம். சனி பகவான் நீதிமான் பேர். சரி, சனி பகவானுக்கு நீதிமான். சனி ஈஸ்வர பட்டம் பெற்றது யாருன்னு கேட்டாங்க, ராவணேஸ்வரன், சனீஸ்வரன். இந்த ஈஸ்வர பட்டம் பார்த்தா 2 பேருக்கு தான் கிடைச்சது, சனீஸ்வரன், ராவணேஸ்வரன். ராவணன் யாருன்னு கேட்டா சிவனை நினைச்சு, சிவபெருமான நினைச்சு தவம் இருந்ததுனால அவருக்கும் கிடைச்சது. ராவணனுக்கு சரியாக தவம் இருந்தது யாரு கேட்டீங்கன்னா சனி பகவான். அதனாலதான் சிவபெருமான் 2 பேருக்கு ஈஸ்வர பட்டம் கொடுத்தாங்க. சனி 7.5 சனி, எந்த சனியா இருந்தாலும் சனி கிரகம் ஒரு மனிதரை உடம்போட்ட தங்கமா மாற்றக்கூடியது அந்த சனி கிரகம். தங்கமா இருந்தா கூட அது நெருப்புல சுட்டாதான் சுடமாட்டு ஜொலிக்கும். அதே மாதிரி 7.5 சுடும்போது வலிக்குது ஐயா, சுடும்போது தாங்கிக்கணும். அதுதானே இப்ப பிரச்சனையா இருக்கு. சுடும் போது வலிக்குதே மக்களுக்கு. சனி பகவான் பயம்னா தங்க ஆபரணம் ஆகும்போது சுடும் போது தாங்க முடியலையே அப்படிங்கிறாங்களே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சுட்டுதான், அதாவது பொறுத்தால் பூமி ஆழ்வார்னு இருக்கு இல்லையா, பொறுத்தால் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பொறுமையா இருந்துதான் முடியும். அது மாதிரி சனிமன் புடம் போட்ட தங்கமா இருக்கக்கூடியது சனி பகவான் மட்டும்தான். எல்லாமே அனுபவத்துல, அதாவது மனிதன் குடும்பத்துல பல பிரச்சனைகள் இருக்கும். அப்போ சில பிரச்சனைகள் மனைவி செய்யாதீங்கன்னு சொல்லுவாங்க. பெரிய வயசுல, சின்ன வயசு பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா இது பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க தன்னுடைய சின்ன இளம் வயது ரத்தம் மற்றும் ஜாதக அமைப்பு பலமா இருக்குன்னா அதெல்லாம் எது செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்வாங்க.
அது செஞ்சு முடிச்சு அதில் பிரச்சனைகள் வரும்போது என்ன தெரியும், இது செய்யக்கூடாது, நம்ம செஞ்சது தப்பு தெரியும். அப்பதான் அங்கதான் யார் நிற்பான், சனி பகவான் நிற்பான். சனி பகவான் எங்க வர்றாரு, அங்கதான் வர்றாரு. எதை செய்யக்கூடாததோ அதை செஞ்சு அதனுடைய பின் விளைவுகள் அணிவிக்கும் போதுதான் என்ன வரும், அந்த சனி பகவானுடைய அருமை தெரியும். சனி பகவான் கொடுக்கவும் செய்யும். சனி பகவான் தான் நிறைய பேர் பிரதமராக்கியிருக்கு. அஷ்டம சனி தான் நிறைய பேருக்கு பிரதமராகிருக்கு. அஷ்டம சனி தான் நிறைய பேரை முதல்வராக்கும். அஷ்டமத்து சனி தான் நிறைய பேர் மந்திரியாகும். சரி, அது மாதிரி 7.5 அஷ்டம சனியெல்லாம் நல்லா செய்யக்கூடியதா இருந்தாலும் அதுக்கு முந்தி வரக்கூடிய கெடுபலன்களை தாங்கிக்கணும். தாங்கினா தான் அது நல்லா செய்யும். ஊழ்வினை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊழ்வினை ஒரு கர்மம் அணுவிச்சு தீர்த்தாதான் அது என்ன செய்யும், குறையும். அடுத்த ஜென்மம் தொடராது. பரிகாரம் பண்ணி அதை கடந்து போனா கூட அதை அடுத்த ஜென்மத்துக்கு கண்டிப்பாக தொடரும். பரிகாரமே பண்ணா கூட என்னது, ஊழ்வினை அடுத்த ஜென்மத்துக்கு தொடரும். இப்போ மக்களினுடைய சந்தேக கேள்விகள் என்ன வருது, பார்க்கக்கூடிய நேயர்கள் என்ன கேட்குறாங்க, இன்னைக்கு ஒரு கட்டி வந்துருச்சு, அந்த கட்டியை சிகிச்சை பண்ணாம முடியாது, அதே சமயம் கர்ம வினைன்னு அதை அனுபவிச்சு தீர்க்கவும் முடியாது, வைத்தியம் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் அந்த வழியில இருந்து அவங்க வெளியே வர முடியும். கண்டிப்பா. அதே போல பரிகாரம் பண்ணினால் அந்த வீரியத்தை குறைத்து கொள்ளலாமான்னு அவங்களுடைய நோக்கங்கள் இருக்கு. அதுக்கு எந்த மாதிரியான தீர்வுகள் சில கட்டிகள் உங்களுடைய அனுபவத்துல உள்ளதை சொல்லுங்க. சில கட்டிகள் பாத்தீங்கன்னா அடுத்தாலும் திருப்பி மீண்டும் அதுல கட்டி வந்துட்டே இருக்கும். சரி. அப்ப அந்த கட்டி மேற்கொண்டும் அந்த நோய் தீர்றதுக்கு தான் பரிகாரம். சரி. அந்த நோய் கிருமிகளை கம்ப்ளீட்டா மருந்து கொடுத்தாலும் அந்த மருந்து வேலை செய்யணும் இல்லையா? சில புற்றுநோய்கள் அறுக்க திருப்பி வளருதுன்னு சொல்றதுக்குள்ள கண்டிப்பா பரிகாரம் பண்ணாலும் அந்த சனியினுடைய தாக்கம் திருப்பி வந்துறீங்க. ஆமா, கட்டுப்படுத்தத்தான் அந்த சனி பகவான் வழிபாடு. சனி ராகு சம்பந்தப்பட்ட புற்றுநோய் வரும். சனி ராகு சுக்கிரன் தொடர்பு ஏற்பட்டால் புற்றுநோய் வரும். சரிங்க. இப்போ படிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல மாணவர்கள் 7.5 சனி, அஷ்டமத்து சனி அல்லது ஒரு சனியினுடைய தசை புத்திகள்ல இருக்காங்க அப்படின்னா ஒரு மந்த குணம் வரும். இப்போ அவங்க படிச்சு அடுத்த நிலைக்கு போய் தான் ஆகணும். அதுல அந்த பெற்றோர்கள் அதை அவங்கள அந்த குழந்தைகளை ஒரு நல்ல இடத்துக்கு உட்கார வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா. அப்ப இதுக்கு எந்த மாதிரி வழிபாடு செய்யலாம்? மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு. சரி. 7.5 சனி அஷ்டம சனி நடந்தா கூட குரு பார்வையினால அந்த சனியினுடைய தாக்கம் குறைக்கும். நிச்சயமா. குரு பார்வை, எந்த குரு பார்வை? பிரகஸ்பதினு சொல்லக்கூடிய குரு இருந்தாலும் அதுக்கு அதிதேவதையான மேதா தட்சிணாமூர்த்தி. மேதா தட்சிணாமூர்த்தி திருச்செந்தூர்ல தான் இருக்கு. சரி. ஆனா மேதா தட்சிணாமூர்த்திக்கு மந்திரங்கள் இருக்கு. அப்ப மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணும் போது அதனுடைய கெடுதல் பலன்கள் குறையும். வழிபாடு அவங்க கோயில்ல போய் செய்யலாம், வீட்டுல ஹோமங்கள் பண்ணலாம், வீட்டுல ஹோமம் பண்ணலாம், அந்த படத்தை வச்சு கும்பிடலாம், மந்திரங்களை ஜெபம் பண்ணலாம், மேதா தட்சிணாமூர்த்தி படங்களை வச்சு கும்பிடலாம். இது படிக்கக்கூடிய பருவங்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 7.5 சனி அஷ்டமி நடக்கும்போது மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு வித்தியாசமா சொல்றீங்களே, எல்லாமே ஆஞ்சநேயர் பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அனுபவ ரீதியாக அது நிறைய வித்தியாசம் இருக்கு. அதுதான் அனுபவம். உங்களுக்கு ஏற்பட்ட கொடூர சனியை கூட அந்த குரு பார்வை கட்டுப்படுத்தும். சுப சனியாக மாற்றுறது, சுப சனியா மாத்திரும். அப்ப கல்வியை தரக்கூடியது மேதான அறிவு இல்லையா? மேதான அறிவு, மேதைன்னு சொல்லுவாங்க இல்லையா? நீ என்ன பெரிய மேதாவியான்னு சொல்லுவாங்க. மேதாவியா அது ஞானம், ஞானத்தையும் கல்வி ஞானத்தையும் தரக்கூடியவன். 2 ஞானத்துல 2 ஞானம் இருக்கு. தெய்வீக விதமான ஞானம் இருக்கு, நிறைய ஞானம், இசை ஞானம். ஒவ்வொரு துறையிலும் அது ஸ்பெஷலா அவங்க ஸ்பெஷாலிட்டியா இருந்தா அவங்க என்னது ஞானம். இப்ப இசை ஞானம் சொல்றோம் இளையராஜா, அதே மாதிரி அது மாதிரி கல்வியில ஒரு ஞானம் கிடைக்கிறதுக்கு, வித்தையில வளர்றதுக்கு மேதா தட்சிணாமூர்த்தி, திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய மேதா தட்சிணாமூர்த்தி படங்களை வச்சு வழிபாடு, மந்திர ஜபங்கள், ஹோமங்கள் பண்ணிக்கிறது. 7 சுரங்கள்ல இப்படிதான் இருக்கணும், கர்நாடிக்கோ கிளாசிக்கோ அதுல இப்படிதான் இருக்கணும் இருக்கு. ஆனா அந்த விதிகளை மாத்தின விதியை சரியா கொண்டு வருவாங்க. அந்த சுரத்தை 7 சுரத்தையும் மாத்தும் போது பிழை வராம சரியா வராது. ஆனா அதையும் சரி பண்ணி ஒரு டியூன் கொண்டு வராரு இல்லையா? அதுதான் ஞானி. அந்த ஞானத்தை கொடுக்கறது குரு. அவருக்கு இளையராஜாவுக்கு பார்த்தா யாருக்கு ரமண மகரிஷி தான் அவருக்கு குருவா நினைச்சு கும்பிட்டு இருக்காங்க. அதனால அது சரி பண்ணிருக்கு. கண்டிப்பா ரொம்ப ஒரு அற்புதமான விளக்கம். அடுத்து வேலை வாய்ப்பு, தொழிலுக்கு காரக கிரகம் நம்ம சனி பகவான்னு சொல்றோம். 9 கிரகங்கள்ல ஒருத்தர் வேலை செய்யக்கூடியதோ அல்லது அவங்க பார்க்கக்கூடிய தொழிலோ, அடிமை வேலையோ, உத்தியோகமோ, எதுனாலும் வேலை தொழில்னு வந்துட்டாலே சனி பகவான் தான். இப்ப நிறைய பேருக்கு படிச்சிருந்து வேலை கிடைக்கிறது இல்லை. நிறைய பேர் பாத்தீங்கன்னா சுந்தர பிச்சையை காரணம் காட்டி லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் சுந்தர பிச்சை ஆகலையா, அது மாதிரி நீ ஆகலான்னு சொல்லி நிறைய பேர் பேசி போனாலும் கூட லட்சத்துல ஒருத்தர், கோடியில ஒருத்தர் தான் அந்த சுந்தர் பிச்சை ஆக முடியுது. மித்த இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்மளுடைய ஜோதிட கலை, இந்த ஜோதிட விஞ்ஞானம்
எந்த மாதிரியான ஒரு தீர்வை கொடுக்குது? அப்போ வேலை அமையறதற்கும் தொழில் வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கும் இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய பலவீனத்தையோ அல்லது ஒரு குறைபாடையோ அல்லது அதன தடங்கல்களையோ வேலை வாய்ப்புக்கு சரி பண்றதுக்கு எந்த மாதிரி தெய்வ வழிபாடு, பூஜைகள், ஹோமங்கள் செய்யலாம்? சனி கிரகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழிலை குறிக்கும். இது வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட கம்பெனிகள், ஃபேக்டரிஸ், பெரிய பெரிய மேன் பவர், அதிகமான மேன் பவர் இருக்கக்கூடிய இடத்துல சனி கிரகம் தாக்கம் இருக்கும். சரி. நவீன தொழில்நுட்பங்கள் வளர்ந்த இடத்துல ஃபுல்லாவே தொழிலுக்கு எது சொல்லலாம்னா செவ்வாயும் ராகு தான் எடுக்கணும். சரி. செவ்வாயும் ராகு இல்லையா? ஆமா. அந்த மாதிரி இப்போ உதாரணமா அந்த காலத்துல ஒரு பெரிய மரத்தடியை தூக்கணும்னா 10 பேர் 20 பேர் சேர்ந்தா தான் நிச்சயம் இந்த மரத்தடியை தூக்க முடியும். அதே இன்னைக்கு மரத்தடியை தூக்க இந்த பொக்லைன் வந்தாச்சு, கிரேன் வந்தாச்சு. கிரேன் வந்தாச்சு இல்லையா? இப்போ கிரேன் என்னது? அதுல உள்ள சிஸ்டம்ஸ் வந்து ராகு எலக்ட்ரானிக்ஸ். சரி. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ். அந்த இரும்பு சனி பிளஸ் கூறி ஆயுதம் மாதிரி இருக்கு இல்லையா? அது செவ்வாய். சரி. அப்ப நவீன தொழில்நுட்பம் சார்ந்ததுக்கு எல்லாமே ராகுவும் செவ்வாயும் ஜாதகத்துல பலமா இருக்கும். சரி. சில அடிமை தொழிலுக்கு சனி கிரகம் பலமா இருக்கு. இப்ப சனி நடக்கும் போதுதான் வேலை கிடைக்கிறது இல்ல. இப்போ இந்த அஷ்டமத்து சனி நடக்கக்கூடியவங்க நிறைய பாதிக்கப்பட்ட ராசிகள், இப்ப எனக்கு என்னுடைய அனுபவத்துல வந்ததை சொல்றேனே, கும்ப ராசியும் சிம்ம ராசியும் மீன ராசி, இந்த 3 ராசியும் இந்த சனினால ரொம்ப பாதிக்கப்பட்டு வேலை விட்டு போச்சு, லே ஆஃப்ல வெளியில வந்துட்டேன், இப்படி சொல்லக்கூடிய நிறைய பேரை நம்ம பாக்குறோம். இது சனியினுடைய கொஞ்சம் சனி தாக்கம் தான். லே ஆஃப் கொஞ்சம் கொடுக்கலாம். அவர் அந்த கம்பெனில இருந்து வெளியில வரும்போது அது புதுசா ஒரு கம்பெனிக்கு போவார். சரி. அது வந்து அவருக்கு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். சரி. கடந்த காலம் இருந்த கம்பெனில நல்ல சம்பளத்தை கொடுத்து உட்கார வச்சு சம்பளம் வாங்கின மாதிரி இருக்கும். புரியுதா? சனி வந்து சும்மா உட்கார வச்சு யாருக்கும் வேலையை கொடுத்து சாப்பாடு போடாது. புதுசா போற கம்பெனி தான் அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுக்கும், பணத்தையும் கொடுக்கும். சரி. அதுதான் அவருடைய வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கைக்கு உபகாரமா இருக்கும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அழகெல்லாம் சொல்லுவாங்க, ஆதரிக்க சொல்லுவாங்க, சிரிக்க சிரிக்க சொல்லுவாங்க, சீரழிக்க சொல்லுவாங்க. எலெக்ஷன் வந்து அண்ணாச்சி நீங்க ஜெயிச்சிருங்க, அண்ணாச்சி நீங்க ஜெயிச்சிருவாம்பா. ஆமா. பின்னாடி அங்க அவர் போவான்னு அண்ணாச்சி ஒரு தோக்க போறதை ஜெயிச்சிருப்பாங்க. அதே கதைதான். இதே இது நடுநிலையா இருக்கக்கூடிய அரசியல் வக்கீலத்துல கொஞ்சம் டஃபா தான் இருக்கு, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடணும். அப்பதான் நாங்க நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்லுவோம். அவன் தான் உண்மையான தொண்டை. கண்டிப்பா. ஆனா சொல்லும் போது என்னடா நம்ம இப்படி சொல்றான்னு தோணும். அவர் ஜெயிச்ச அப்புறம் தெரியும் அவர் சொன்னது சரின்னு. ஆமா. இப்போ வேலை வாய்ப்புக்கு போக முடியாமல் இருக்கக்கூடிய இன்னைக்கு நிறைய பேரு வேலை இழப்பு அல்லது வேலை கிடைக்கல அல்லது அவங்களோ எதிர்பார்த்த வேலையில் இல்லைங்கிறதுக்கு சனியினுடைய பாதிப்பு இருக்கிறவருக்கு எப்படி கல்விக்கு மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு சொன்னீங்களோ அதே மாதிரி இவங்களுக்கு என்ன வழிபாடு அவங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும்? சனிபகவானுடைய தேவதைகள் சனி பகவானுக்கு கட்டுப்படுத்த, சனி பகவானுக்கு பிரீதி செய்யணும்னா சனி பகவான் ஏதும் கும்பிட அவசியம் இல்லை. சனி பகவான் சாஸ்தாவை கும்பிட்டா போரும் இருக்கு. சாஸ்தாவுடைய பரிவார தெய்வங்கள், மாட தெய்வங்கள், கருப்பசாமி, செங்கலி கருப்பாடன், மாடன், அதே மாதிரி சுடல வராது சாஸ்தால. அதே மாதிரி சில சாஸ்தா கோவில்ல காவல் தெய்வங்கள் சுடல இருக்கு இல்லையா? சுடலையா இருக்கு, அது சாஸ்தாவுடைய பரிவார தெய்வம். அது ரொம்ப சனிதான். கரெக்ட் தான். அந்த மாதிரி வந்து கருப்பசாமி, அதே மாதிரி சிவனேந்த பெருமாள், அந்த மாதிரி தெய்வங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானுக்கு வந்து பிரீதி மாதிரி. இப்ப நிறைய பேருக்கு அது குலதெய்வமா கூட இருக்கு. குறிப்பா சங்கிலி மாட சாமி ரொம்ப விசேஷமா இருக்கும், சங்கிலி கருப்பன் ரொம்ப விசேஷமா இருக்கும், சங்கிலி பூதத்தார் அந்த சங்கிலின்னு பெயர் கொண்ட தெய்வங்களா? ஆமா. சங்கிலி மாடன், சங்கிலி கருப்பன், சங்கிலி பூதத்தார். கண்டிப்பா. அதான் வந்து தேவதைகள், பரிவார தேவதைகள்னு சொல்லுவாங்க. காவல் தெய்வங்கள், காவல் தெய்வங்கள் சாமி நம்ம சொல்றோம், ஆனா பேர் வந்து தேவதைகள் தான். தேவதைகள். கண்டிப்பா காவல் அம்சம் கொண்ட தெய்வங்கள். வேலை தேர்றவங்களுக்கு சாஸ்தாவும் காவல் தெய்வங்களும் சிறப்பாக இருக்கும். அதனுடைய வழிபாடை தொடர்ந்து சனிக்கிழமை செய்துட்டே வாங்க. அடுத்தடுத்த நேயர்கள் சனியினுடைய தாக்கத்திலிருந்து வெளியில வர்றதுக்கு என்ன வழிபாடு செய்யலாங்கிற தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. ஹலோ, வணக்கம்மா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? வணக்கம். யாரு கேக்குறீங்கம்மா? சொல்லுங்க. 62. இப்ப வயசு என்னமாச்சு? சரி, என்ன நட்சத்திரம்மா? பிறக்கும் போது உங்களுக்கு வந்து குரு மகாதசை முடிஞ்சிச்சு. வியாழன் 10, சனி 29, புதன் 46, கேது 53, சுக்கர தசை நடக்கிறதுமா உங்களுக்கு? சுக்கர தசை பிளஸ் 7.5 சுக்கர தசை எல்லாம் கொடுக்கும். இருந்தாலும் சனி 7.5 சனி தாக்கும். குழந்தைய வச்சு சின்ன சின்ன மன கஷ்டங்கள் இருக்கும்.
இந்த ஆவணி 10க்கு அப்புறம் சரியாகும். சரியா? இப்ப இந்த 5 வருஷமா என்னமா கஷ்டம் அனுபவிச்சீங்க? சனி தசை அதான் பேசிட்டு இருக்கோம். சனி மகா தசை நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஜென்ம சனி தசை சுக்கரன். இப்பதான் போக்கு சனி வந்திருக்குமா? கடந்த 5 வருஷம் 7.5 இருந்தது. அது வந்து இப்போ போக்கு சனி நல்லா செஞ்சுட்டு தான் போகும். நல்லா இருக்குமா? நம்பிக்கையோட இருக்கமா, சரியாயிரும். நல்லது, வணக்கம். வேலை வாய்ப்பு சம்பந்தமாக சனி பகவானால் தாக்கத்துக்கு உட்பட்ட ராசிகள் அஷ்டமத்து சனியாக இருக்கக்கூடிய சிம்மம், ஜென்ம சனியாக இருக்கக்கூடிய மீனம், விரைய சனியாக இருக்கக்கூடிய மேஷம், போக்கு சனி கும்பத்துக்கு என்னையா போக்கு சனி கும்பம், இவங்களுக்கு வேலை இழப்பு, லே ஆஃப்ல இருக்காங்க, வேலை கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் சாஸ்தாவை வழிபாடு பண்ணணும்னு ஐயா சொல்லியிருக்காங்க. சாஸ்தாவோட இணைஞ்ச பரிவார காவல் தெய்வங்கள் சனிக்கிழமை தோறும் போய் எண்ணெயை சாத்தி வழிபாடு பண்ணிட்டு வர்றதுனால அந்த வேலை இழப்பு, அரைச்சம்லாம் கொடுப்பாங்க சில கம்பெனில. இப்போ உட்கார வச்சு. ஆமா, அது இல்லையா, அது கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய லே ஆஃபுக்கு அந்த சட்டம் கம்பெனி சட்டத்துக்கு உண்டு. இப்போ இந்த சாப்ட்வேர் கம்பெனில லே ஆஃப்ங்கிறத எப்படி சொல்றாங்க இப்ப உள்ள காலகட்டத்துலன்னா, வேலை போயிருச்சுங்கிறத லே ஆஃப்னு சொல்றாங்க. வேலை போச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் வீட்டுக்கு அனுப்பிட்டான்னு தான் சொல்லணும். ஆமா, 30K வாங்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்கல்ல, அப்படிங்கிறது 30,000 குறிக்குது. 15K 20K அந்த மாதிரி காலத்துல பெயர் மாறி இருக்கு. அது கொடுக்கும்போது சனிபாவன் நினைச்சு போய் கிராம தெய்வத்தை குல தெய்வத்தை கும்பிட்டுக்கணும் இல்லையா? சரி, அப்ப கும்பிட்டு இருந்தா இப்ப கைவிட மாட்டேன். கரெக்டான பாயிண்ட். ஆமா, பம்பையில 100 பேர் பார்த்தா 50 பேர் தான் கழிப்பாங்க, 50 பேர் கழிக்க மாட்டாங்க. அதான் அந்த 50ல இவன் இருக்கான். 50 இருக்க போய் பணம் வரும்போது சாமி போய் பார்க்கணும் இல்லையா? அப்போ பேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டு செல்போன் வாங்கிட்டு ரவுண்ட் அடிக்கதான் மனசு இருந்தது. ஆமா, சனிவானது அப்போ பிளைட்ல பறக்கணும், இப்போ ட்ரெயின்ல போய் வைப்போம், நடக்க வைப்போம், பஸ்ல ஸ்டாண்டிங்ல உட்கார வைப்போம், எல்லாத்தையும் அனுபவிச்சு வரணும் இல்லையா? மக்கள், அதாவது எல்லா தரப்பட்ட மக்களையும் சந்திக்க வைக்கக்கூடியது சனி. சனி அதான் முக்கியமான பாயிண்ட். எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய அரசியல் தலைவர்லாம் இந்த அஷ்டம சனி தான் மக்களோட மக்களா நின்று மோதி அந்த கூட்டத்துல இருந்து மீண்டு வெந்து வேது வேக்காடாகி வெளியே வருவாங்க. வேக்காடாகி இட்லி அவிஞ்சிருதா குழஞ்சிருதா? சிலருக்கு ஆகுது, சிலருக்கு குழஞ்சி போயிடும். ஆனால் அது தப்பிச்சிருதா, உள்ள மாட்டிக்குதா? மாட்டிக்காம வெளியில பார்க்க பெரிய பெருமையா தெரியும். பகவான் விளையாட்டு. ஆமா, சனீஸ்வரனுடைய விளையாட்டு. ஒரு நேரம் வந்திருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம் வணக்கம் வணக்கம், சொல்லுங்கம்மா. என் மகனுக்கு கேட்கணும் சார், நான் சின்னவர்ல இருந்து பேசுறேன். கேளுங்க. என் மகனுக்கு சிவசங்கரன் பேரு. சரி, சிம்ம ராசி. ரைட்டு. மக நட்சத்திரம். ஓகே, வெரி குட். லக்னம் வந்து மிதுன லக்னம் சார். வயசு என்னாச்சு? 21 நடக்கு சார். 22 மே வந்தா பிறக்க போகுது சார். கட்டத்தை சொல்ல முடியுமா உங்களுக்கு கொஞ்சம் வேகமா? சரி, வேண்டாம். தமிழ் மாசம் எந்த மாசம் பிறந்தாருமா? மிதுன லக்னம் சொல்லுங்க. தமிழ் மாசம் வைகாசி மாசம் பிறந்தார். ரைட், ஓகே. தசமியில பிறந்தார். அவருக்கு வந்து பிறக்கும்போது பூர நட்சத்திரமா மகம். மகம், கேது 4, சுக்கரம் 24, 21 நடக்கிறதோ? 21 முடிஞ்சு 22. சரி, சூரிய தசை இப்போ வந்து ஆரம்பம் இருக்கு. சூரியன் நல்ல தசை, சுக்கரன் நடந்துட்டு இருக்கு. அஷ்டம சனி ஒண்ணும் செய்யாது, வெளியூர்ல வேலை கிடைச்சு வெளியே தள்ளி போக வைக்கும். படிச்சு முடிச்சிட்டாராமா? படிச்சு முடிச்சு வேலையில இருக்காங்க. பிரைவேட்ல வேலையில இருக்காங்க சார். ஆமா, சம்பளம் கம்மியா இருக்கா? சென்னையில இருக்காங்க. சம்பளம் கம்மியா இருக்காமா? ஆமா சார், சம்பளம் கம்மியா இருக்கு. 1 வருஷம் ஆகுது எக்ஸ்பீரியன்ஸ். சரி, வேலையில கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க வந்து 25 வயசு கடைசியில கிடைக்குமா? 25 வயசு லாஸ்ட்ல முடிக்கும். அஷ்டம சனி முடிஞ்சு சூரிய இயக்கக்கூடிய காலத்துல அரசு வேலை கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும், முயற்சி பண்ண சொல்லுங்க. சாஸ்தா கும்பிட்டே வாங்கம்மா. சரிம்மா. இந்த ப்ரோக்ராம் ஆரம்பத்துல இருந்து கேட்டீங்களா? ஆமா சார், கேட்டுட்டே இருக்கேன். அதான் உங்களுக்கு லைன் சரி, அது உங்களுக்கு இன்னைக்கு சனீஸ்வர பகவான் யோக மழை பொழிஞ்சிருக்காரு, கவலைப்படாதீங்க.
பையனுக்கு பொண்ணோட நிறைய வர 25 வயசுல தான் முடிக்கணும், அதுக்கு முந்தி முடிக்க கூடாது. என்ன 25 வயசுல தான் கல்யாணம் முடிக்கணும் அவருக்கு. ஆமா, அந்த கல்யாணம் நிச்சயம் பண்ணவும் வேலை வரும். அந்த மாதிரி 2 ஒண்ணு போல இருக்கும். கல்யாணம் உறுதி பண்ணோம்னா கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். மிதுன லக்னம் அப்படின்னாலே அவருக்கு வந்து சந்திரன் 3ஆம் இடத்துல உபஜேசம். இப்ப இந்த ஜாதகம் எதை வச்சு நமக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு வந்து மிதுன லக்னம் 3 கூட வந்து சூரியன், வெற்றி தரக்கூடிய சூரியன் அடுத்த திசை அவருக்கு ஆரம்பம். அந்த சூரியன் வந்து அவருக்கு பங்குனி மாசம் பிறந்ததுனால 10ல தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காங்க. இதை வச்சுதான் நம்ம அரசு வேலை கிடைக்கும் அவருக்கு ஓங்கி சொல்றோம். அதான் உண்மை. சும்மா ஒரு கட்டத்தை வச்சு நிச்சயமா ராசியை வச்சு சொல்ல முடியாது. ஏதாவது சின்ன ஒரு துருப்பு சீட்டு கிடைக்கணும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா ஏதாவது சின்ன துருப்பு சீட்டு கிடைக்க நாங்க அதை சொல்லி அதுதான் அந்த பிராப்தத்தை கணக்கிடக்கூடிய. கண்டிப்பா 3ஆம் பாவ திசை வருது, சூரிய திசை. அந்த சூரியன் 10ல உட்காந்து திசை நடத்துறது நல்லா இருக்கு. அடுத்து அரசு உத்தியோகத்தை தரக்கூடியது. அப்ப இவருடைய முயற்சிகள் அதுக்கு தகுந்த நிறைய இருக்கும் அவருக்கு. இருக்கும். கண்டிப்பா ரொம்ப கரெக்டா ஒரு சரியான ஒரு அமைப்பு. எல்லாம் அந்த சிம்மமும் கும்பமும் வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு பகவானை பத்தி பேசும்போது பகவானுடைய கருணை அனைவருக்கும் கிடைக்கிறதுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். அதே போல திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்போது லக்னத்தில் இருக்கக்கூடிய சனி, 7ல் இருக்கக்கூடிய சனி, அதுக்கப்புறம் 12ல் இருக்கக்கூடிய சனி, 8ல் இருக்கக்கூடிய சனி, இப்படி எல்லாம் சொல்றாங்க ஜாதகத்துல. அவங்க தனிப்பட்ட ஜாதகத்துல ராசிப்படி கோச்சாரத்தில் வந்தாலும் கூட தனிப்பட்ட ஜாதகத்தில் சனி பகவானால் திருமண தடை தாமதங்கள் ஏற்படக்கூடியதுக்கு அதுக்கு என்ன பரிகாரங்கள்? நல்ல பரிகாரம் இருக்கு. அது கொஞ்சம் காஸ்ட்லி பரிகாரம் மாதிரி தான் சொல்லணும். எதுனாலும் சொல்லுங்க, அவங்க முடிஞ்சவங்க செய்யட்டும். சனி கிரகம் அதாவது அம்மா உணவகத்துல 1 ரூபாய் இட்லியும் இருக்கு, 5 ஸ்டார் ஹோட்டல்ல 100 ரூபாய் இட்லியும் இருக்கு, மத்தியில 10 ரூபாய் இட்லி 25 ரூபாய் இட்லியும் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா எது உண்டோ அதை சொல்லுவோம். அவங்க மக்கள் எதுக்கு சௌகரியப்படுதோ செய்துக்கிட்டோம். ஆமா, அதுல வந்து ஜாதகம் வந்து 7, 8, 7லயோ கலத்திர ஸ்தானத்திலயோ இல்ல பெண்ணா இருந்தாலும் மகளிர் ஸ்தானத்திலயோ சனி கிரகம் இருந்தால் அதுக்கு வந்து சாஸ்தா பிரீதினு சாஸ்தா பிரீதி பண்ணி சாஸ்தா கல்யாணம்னு ஒண்ணு பண்ணுவாங்க. சரி, சாஸ்தா கல்யாணம், திருக்கல்யாணம். உதாரணம் வள்ளி திருமணம்னு உண்டு. ஆமா, தெய்வான திருமணம் உண்டு. ஆமா, ராதா கல்யாணம், சீதா கல்யாணம், எல்லாம் கல்யாணம். கல்யாண உற்சவத்தை வீட்டுல வச்சு பாகவதரை கூப்பிட்டு பஜனைகள் பாடி தெய்வீக திருமணங்களை நடத்தி வைப்பது. கண்டிப்பா அதுல வந்து சாஸ்தாக்கு. ஆமா, அப்படி இல்ல எனக்கு வசதி இல்ல, எனக்கு அதை செய்ய முடியாது அப்படின்னு தெய்வீக திருமணங்கள்னு இருக்கு, புத்தகம் இருக்கு, நிறைய அந்த வரலாறு கதைகள் இருக்கு. சரி, தெய்வீக திருமணங்கள் அதை படிச்சாலே போதும். அதை பாராயணம் பண்ணணும். கண்டிப்பா தெய்வீக திருமணங்கள். தெய்வீக திருமணங்கள் பாராயணம் செய்வது அது சனி பகவானுக்கு பிரீதி. அது எல்லா தெய்வீக திருமணம் எந்த கிரகத்தினால தோஷம் வந்தாலும் சும்மா சாஸ்தா திருமணம் தான் படிக்கணும். சாஸ்தா திருமணம் ரொம்ப விசேஷம். ஏன்னா ஒரு கிரகத்துக்கும் சுக்கரன் வீக்கா இருந்தா வள்ளி திருமணம் படிக்கணும். சுக்கரனால் சிறகு கல்யாணம். 7ல சுக்கரன் காரகோ பாவ நாஸ்தின்னு இருக்கு. நிச்சயமா வள்ளி திருமணம் அந்த காலத்துல நாடகங்கள்லாம் அழிஞ்சு குறைஞ்சுட்டே வருது. விடிய விடிய நடக்குமே. அதெல்லாம் வந்து மக்கள் மனசுல அந்த நாடகங்கள், வில்லுப்பாட்டு இதெல்லாம் வந்து மனசுல நிக்கும். சினிமா பார்த்தா மறந்து போன வாழ்க்கை புத்தகம் படிக்கிறதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெமரி கெப்பாசிட்டி இருக்கும். வில்லு பண்ண ஐயா வந்தாரு 3 தரம் சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு தடவை மைண்ட்ல ஏறும், சில ஆளுக்கு 2வது தரம் மண்டல ஏறும், 3 ஆளுக்கு 3 தரம் மண்டல ஏறும். ரொம்ப மந்த புத்திக்காரங்களுக்கு 3 தடவை. ஆமா, அது பண்ணும் போது அந்த இதிகாச புராண கதைகள் எல்லாமே மக்களுடைய மனசுல வந்து நின்னது, குழந்தைகளுடைய மனசுல இருந்தது. சரி, அதனால அந்த குழந்தைகள் வந்து சினிமாவுக்கு பின்னாடி நடிகருக்கு பின்னாடி போகாம அந்த தெய்வீக சம்பந்தப்பட்ட கதைகளை கேட்டு வாழ்க்கையில் அந்த எல்லாமே சொல்லுவாங்க. இப்போ வில்லுப்பாட்டா இல்ல மக்கள் எப்படி முன்னேறணும், எப்படி தர்மமா நடக்கணும், எதை பின்பற்றணும், எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, அப்படி வாழ்க்கை முறைக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதாவது வாழ்க்கை முறைக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. நிறைய படிச்ச நபர்களுடைய வாழ்க்கை தான் திருமணம் 2 தாரம் 3 தாரம் ஆயிருக்கு. ஆமா, அது இருந்தா உனக்கு என்ன அப்படின்னு நிறைய சில நடிகர்களை பார்த்து கேட்கறாங்களே. கண்டிப்பா 2 திருமணம். அது மாதிரி வாழ்க்கையினுடைய அனுபவ கல்விக்கு வந்து வாழ்க்கையை நடத்துறதுக்கு பெரியவங்க சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி வந்தால்தான் வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில ஒத்து வரும். இல்லைன்னா வாழ்க்கை 2ஆகி போயிடுச்சு. அது நம்மளுடைய முயற்சியாக நம்ம முடிஞ்ச அளவுக்கு சொல்லுவோம். கண்டிப்பா பிராப்தம் உள்ளவங்க கேட்கட்டும். கண்டிப்பா. அதனால சனி பகவானால் ஜாதகத்தில் பாதிப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு சாஸ்தா பிரீதி அல்லது சாஸ்தா திருமணத்தை நடத்தி வைப்பது,
அப்போ ஐயா சொன்னாங்க சுக்கிரனுக்கும் சொன்னாங்க. நம்ம சனி பகவானை மட்டும் கேட்டுட்டு இருந்தோம். ஐயா எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட், சுக்கிரனுக்கு வள்ளி திருமணம் நடத்தி வைக்கணும். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு திருமணங்களை நடத்தி வைப்பது, அது மட்டும்தான் பரிகாரமா? வேற எதுவும் இருக்கா ஐயா எளிமையா திருமணத்துக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய? பொதுவாக மற்ற கிரகம்ல பரிகாரத்துல கட்டுப்படுத்து, சனி கிரகத்துக்கு பரிகாரத்துல அவ்வளவு கட்டுப்படுத்தும். சனிக்கு இங்க இருந்து பரிகாரம் லேச கட்டுப்படாது. பரிகாரம் பிரீதி கல்யாணம் தான், பிரீதி நிறைய பண்ணாதான் அது ஜாதகத்தை பார்த்தா அதான் தெளிவா. கண்டிப்பா செலவு பண்ணணும். அவங்க 4 பேருக்கு அன்னதானம் தர்மதானங்கள். கல்யாணம் போது சும்மா எல்லாருமே வருவாங்க, சாப்பிடுவாங்க, போவாங்க, சொந்தம் கூட எல்லாம் இருக்கு இல்லையா? ஆமா. இப்ப 60 கல்யாணம் முடிக்காங்க இல்லையா? அது மாதிரிதான். ஹலோ, அந்தாங்க கால் கட் ஆயிடுச்சு. இது போக அவங்க ஜாதக சிலர் தான் பேரு ஜாதகத்துல வாழைக்கு தாலி கட்டி பரிகாரம் பண்ணுங்க. அது வந்து எல்லாருக்கும் ஏத்துக்க மாட்டாங்க. சிலருக்கு வந்து அது பிடிக்க, மனசு கஷ்டமா இருக்கு, பாவமா தெரியும் இந்த வாழைக்கு தாலி கட்டுறது. அவங்க எல்லாம் இந்த சாஸ்தா பிரீதி, வள்ளி திருமணம், ராதா கல்யாணம், சீதா கல்யாணம், இந்த மாதிரி கல்யாண வைபவங்களை வீட்டுல வச்சு நடத்தலாம். வாழைக்கு தாலி கட்டு பரிகாரம் அது சனி பகவானுக்கு ஐயா செய்யறாங்க. யாருக்கு? சனிக்கு செய்வாங்க, செவ்வாய்க்கு செய்வாங்க. கலத்திர தோஷம் இருந்தா செய்வாங்க. அது இருதார யோகம், 3 தார யோகம் ஜாதத்துல இருக்கும். அவங்களுக்குள்ள இப்போ நான் சனி பகவானை பேசிட்டே வரணும்னு நினைச்சேன். இப்ப அதுக்குள்ள எனக்கு இன்னொரு சந்தேகம் வந்துருச்சு, அதையும் ஐயாட்ட கேட்டுருவோம். வாழைக்கு தாலி கட்டுறதுங்கிறது, வாழை வந்து கொலை இனக்கூடிய பெண் அம்சம். சரி, அதை வந்து வெட்டின உடனே உனக்கு முதல் தாரம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு தாலியை கட்டி வெட்டிடுறாங்க. அப்ப தாலி கட்டுறது ஆண், தாலிய வாங்குறது பெண். அப்போ ஆணுக்கு கலத்திர தோஷம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆணுக்கு இருக்குன்னா அவர் அந்த தாலியை கட்ட சொல்றது சரி. இப்போ ஒரு பெண்ணுக்கு அதே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல பாவனாசம் போன்ற ஊர்கள்ல பெண்களுக்கு ஜாதகத்தில் இருக்கிறதுக்கும் அந்த வாழைக்கு தாலி கட்டு நடத்துறாங்களே, இது எந்த அளவுக்கு தவறானதா? அது ஒன்றும் பலன் கொடுக்காது. அதான் உண்மை. நீங்க கேட்கறது அது வந்து சாஸ்திரத்துல இருக்கு. ஆனா அந்த பரிகாரம் இருக்கு, அந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு ஆட்கள் ரொம்ப கம்மி. பரிகாரம் செய்யறதுக்கு ரொம்ப கம்மி. அதனால செய்வாங்கன்னா அந்த காலத்துல பெண்ணுக்கு அந்த மாதிரி இருந்தா அரசுக்கும் வேம்புக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதுதான் அது மாத்தி இப்ப என்னமோ போயிட்டு இருக்கு. இதை நம்ம வருவோம், லைன்ல வருவோம். ஒரு லேயர் வந்திருக்காரு. ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்க. ரைட்டு. சிம்மத்துல என்ன நட்சத்திரம் நீங்க? உத்தரம் சிம்மத்துல இருக்கீங்க. ரைட், ஓகே. ஐயா சொல்லுவாங்க, கேளுங்க. சூரியன் பெயர் கேளுங்க. பெயர் சொல்லுங்க. ராஜாம்ச பெயர் முருகப்பெருமாள். அதான் ராஜாம்சம் பெயர் வரும்னு முதலே சொல்லிட்டாங்க. முருகப்பெருமாள்னு வந்தனால ராஜாம்சம் தானே. கண்டிப்பா. உத்தரம் சூரியன் 4, சந்திரன் 14, செவ்வாய் 21, ராகு 39, வியாழ தசை முடிஞ்சு சனி தசை ஏற்க போறதுயா. ஹலோ, கேக்குறீங்களா? ஐயா நீங்க செல்லுல மட்டும் கவனம் செலுத்துங்க, இல்லன்னா பலன் ஐயா சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க, கட் பண்ணிருங்க. கேக்குறீங்களா? வேளாண் முடிஞ்சு சனி மகா தசை ஏற்கிறது. சனி நல்ல தசை தான், ஒன்றும் பிரச்சனை நல்லதா நடக்கும். இருந்தாலும் அஷ்டம சனியில வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் பணம் கொடுத்தா திருப்பி வராது. 2வது பாத்தீங்கன்னா சில செலவுகள் அதிகமா இருக்கும். செலவுகள்ல கேக்குறீங்களா? சொந்தம் பந்தங்கள்ல நிறைய டிக்கெட் மேல போய் சேர்ந்துடும். அதுக்கு நம்ம செலவு பண்ண வேண்டி இருக்கும். அந்த மாதிரி செலவுகள். ஏமாறக்கூடிய தன்மை வராது. சிலருக்கு வந்து ஏமாந்துருவாங்க. உங்களுக்கு பண விஷயம் ஏமாறாது. நெருங்கின சொந்த பந்தங்களை ஏதாவது அசுப செலவுகள் நமக்கு வந்து கடனா கேட்பாங்க. அது வரா கடன்லாம் கொடுத்துட வேண்டியதான். அதான் கரெக்ட். சரி, வர உத்தர நட்சத்திரம் இல்லையா? உத்தரமாயி பிறக்கும்போது சூரியன் 4, சந்திரன் செவ்வாய் 21, ராகு 39, வியாழ தசை முடிஞ்ச அடுத்து சனி மகா தசை வருது. சனி நல்ல தசை தான். நீங்க பிறந்த வருஷம் சனி பகவான் வந்து வயசு என்ன சொன்னார்? நீங்க பிறந்த வருஷம் சொல்லுங்க. இல்ல வருஷம் சொல்லுங்கய்யா. 1960 பிறந்திருக்காரு. சனி எங்க இருக்கு? ஆமா, 68 எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 68 பின்னாடி வந்துருக்கும். 70ன்னா அடுத்து இல்லையா தாண்டி போயிருக்கு. ரிஷபத்துக்கு வந்து ரிஷபத்துல சனி வந்து உங்க ஜாதக நட்பு வீட்டுல இருக்கியா? அரசாங்க தொடர்பு ஏதாவது ஏற்பட்டுட்டே இருக்கும் உங்களுக்கு. என்ன பண்றீங்க? சரி, வீட்டுல யாரும் அரசு வேலை எதுவும் பார்க்கலாம் முயற்சி பண்ணாங்களா? கிடைக்கும். யாருக்கும் ஒரு ஆளுக்கு அரசு தொடர்பு ஏற்பட்டே இருக்கும். சிம்ம ராசி கிழக்க பார்த்த வீடு நல்லா இருக்கும். கிழக்கு வடக்கு தெற்கு இருந்தா சரியா வராது. சரி, உங்களுக்கு ராசி சிம்மமா கன்னியா? உத்தர நட்சத்திரம் நீங்க சொல்றீங்க. சிம்மம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ரைட், ஓகே. இங்க ஏதாவது சின்ன தழும்புகள் எதுவும் இருக்கா? வடு இருக்கா முகத்துல? மறு இருக்குல்ல. நீங்க சிம்மம் கிடையாது, இதனால தப்பா தான் பார்த்துருக்கீங்க.
எழுதி வச்சிருக்காங்க, நீங்க கொண்டு வாங்க, நான் நிரூபிக்கிறேன். அதாவது உங்களுக்கு வந்து கன்னி ராசிக்கு உண்டான குணங்கள் அதுதான் வருது. ஆமா, உத்தரம் வந்து முதல் பாதம் சிம்மத்துல இருக்கும், 2, 3 பாதம் வந்து கன்னி வந்துடும். சில முக அமைப்பில் உங்களுக்கு குரலை வச்சு பார்க்கும்போது கன்னிக்கு உண்டான எஃபெக்ட் தான் நிறைய இருக்கு. திசை நல்லா இருக்கும், பயப்பட வேண்டாம். சரி, பார்த்தா உங்க ராசி தான் பையனும் பிறந்திருக்காரு. சித்திரை நல்லா இருப்பாரு, கவலைப்படாங்க. ராகு தசை. வயசு என்ன? பார்க்கலாம், பொண்ணு பார்க்கலாம். சரி, அவங்களுக்கு என்ன நட்சத்திரம்? இவருக்கு சித்திரை. ராசி பொருத்தம்லாம் நல்லா இருக்கு. ஆக்சுவலா அவருக்கு 29 வயசு தான் கல்யாணம் முடியும், கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டேங்க. அதனால அவருக்கு இன்னும் 1.5 வருஷம் கழிச்சு குழந்தை பாக்கியம், 2 குழந்தையும் பலன் உண்டு. இப்போ வேற எதுவும் மெடிக்கல் செலவு எதுவும் பண்ண வேண்டாம். 1.5 வருஷத்துக்குள்ள குழந்தை இருக்கு. இந்த வருஷமே குரு உச்சத்துக்கு வர்றாரு, அதனால 2026 ஜனிக்கக்கூடிய பலன் இருக்கு. கண்டிப்பா நிரந்தரம். கன்னியா ராசி யாரையும் அனுசரிச்சு போகக்கூடிய ராசி, வேலை நிரந்தரமாயும் தைரியமா இருக்கும். என்ன தேங்க்யூ. ஏன் எந்த துறையில வேலை பார்க்கறாரு? நல்லா. எந்த பிரைவேட் கம்பெனியா கவர்மெண்ட் கான்ட்ராக்டா? சரி சரி, கன்னி, இவருக்கும் கன்னி தான். சரி, அதாவது உத்தரம் 1, 2க்கும் சிம்மத்துக்கு கன்னிக்கும் சின்ன வித்தியாசம் தான். உங்களுக்கு அப்படி வேலை செய்து அஷ்டமச்சனி பயப்பட வேண்டாம். ஜாதகத்தை ஒரு நாளைக்கு கொண்டு வந்து ஐயாட்ட காட்டிக்கும். நல்லது, வணக்கம். கேட்க வந்தீங்களா? கால் வந்துருச்சு. வாழைக்கு தாலி கட்டுறது, வாழை வந்து பெண், கண்டிப்பா அது கொலை ஈனுது. அதனால கொலை ஈனக்கூடியது பெண் அம்சம். ஆண் தான் போய் தாலி கட்டி வெட்டுறான். இப்ப பெண்ணுக்கு நான் செவ்வாதோஷம் கழிக்கிறேன்னு அந்த வாழைக்கு தாலி கட்டி வெட்டுறாங்களே, கண்டிப்பா தப்ப செய்யக்கூடாது. அப்படி இது வந்து காலங்காலமா இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷமா நடக்குமா? வருமானம் வந்துட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. அது இப்பதான் அது பொதுவா வந்து மரத்திலேயே ஆண் மரம், பெண் மரம், அலிமரம் 3 உண்டு. மரத்துல ஆண் மரம், பெண் மரம், அலிமரமும் உண்டு. அலிமரம் காய்க்காது, பழுக்காது, பூக்காது. அப்ப இதுக்கு இதைத்தான் பேசணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அடுத்து கேட்போம். நேரம் வருது. ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா. ஓகே. வயசு என்ன உங்களுக்கு? இப்ப ஓகே, இப்ப 10th போயிருக்காங்களா, எழுதியிருக்காங்களா? எழுதியிருக்காங்க. ஓகே. அவளுக்கு புதன் தசை முடிஞ்ச இப்ப கேது தசை நடக்கிறதுமா, அவனும் பயப்பட வேண்டாம், நல்லாதான் இருக்கு. கொஞ்சம் படின்னு கொஞ்சம் சொல்லிட்டே இருக்கணும். ரிசல்ட்டுக்கு வெயிட்டிங் அப்படிதானே? கேது சிபிஎஸ்சியா ஸ்டேட் போர்டாமா? ஸ்டேட் போர்டு. சமச்சீர் எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு 82% கிடைக்குமா, எழுதி வச்சுக்கோங்க. 410 இருந்து 420 கிடைக்கும். 400 குறையாது. 400 to 420. நல்லா வந்தவொடனே கால் பண்ணி சொல்லுங்க. நன்றிம்மா, நன்றி. பெண்களுக்கு இந்த வாழைக்கு தாலி கட்டுற மாதிரி என்ன இருக்குன்னா, எருக்கம் விவாகம்னு இருக்கு. சரி, இல்ல அப்ப அரசு வேம்பு சொல்லிட்டு இருந்தீங்க. அரசு வேம்பும் பண்ணலாம். சரி, அரசு வேம்பு பண்ணலாம். இது ஆணுக்கும் பண்ணலாம், பெண்ணுக்கும் பண்ணலாம். அதாவது இந்த தெய்வீக திருமணங்கள் முதல்ல பேசினா அத மாதிரி. ஆமா, அதே மாதிரி இது ஆணுக்கு இதை பண்ணலாம், பெண்ணுக்கும் பண்ணலாம். ரைட். அரசுக்கு வேம்பு கல்யாணம், அரசு ஆணம்சம், வேம்பு பெண்ணம்சம். ஆமா, பூஜை பண்ணி அதை 3 மஞ்சள் கயிறை வச்சு 3 சுத்தி முடிச்ச போட்டு வைப்பாங்க. சரி. பெண்ணுக்கு உண்டான என்னன்னா அது வெற்ற வேலையும் இல்ல, சுபம். நல்லது, நல்லது. பொதுவாவே பாத்தீங்கன்னா கல்யாணம் நடக்கிறதோ இல்லையோ, பொதுவா ஒரு புண்ணியம் தேடணும். ஒரு மனிதருக்கு குழந்தைகள் இல்லை அப்படின்னா அவங்க அரசையும் வேம்புக்கும் கல்யாணம் பண்ணி வச்சால் அவங்களுக்கு நல்லது நடக்கும். அரசு வேம்பு புண்ணியம். அரசுக்கு வேம்புக்கு கல்யாணம் பண்ணி வச்சா கண்டிப்பா அவங்க குடும்பத்திலிருந்து சுபிட்சமா இருக்கும். ரொம்ப விசேஷமானது. விருட்ச சாஸ்திரம் சொல்லியிருக்கு. சரி, இது அப்ப வாழை தாலிகட்டுக்கு நம்ம அது சொல்லியாச்சு. கண்டிப்பா. அப்புறம் எருக்கம் விவாகரம்னு இருக்கு. பெண்களுக்கு அதே மாதிரி எருக்கஞ்செடி இருக்கு இல்லையா? ஆமா. இந்த எருக்கஞ்செடியை வச்சு அதை வச்சு பூஜை பண்ணி அதை பரிகாரமா. வெள்ளை இருக்கா சாதா இருக்கா? வெள்ளை இருக்குமெல்லாம் இந்த 2 இருக்கு. அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு அதே மாதிரி வாழை தாலி கட்ட மாதிரி கட்டி பண்ணணும். கட்டிட்டு வெட்டிடுறதா இருக்குமா? அது முடிச்சு போட்டுரும். அதான்
அது பெண்களுக்கு நல்லது என்ன? பெண்களுக்கு அது ஆனா மாலை மாத்துவாங்க, தாலி கட்டணுங்கிறது இல்ல. ஆமா, மாலையை மாத்தி விடுவாங்க. மாலை மாத்தி அந்த பெண்ணுக்கு மாலையை போட்டு அந்த பொண்ணு அந்த மாலை அங்க போட்டு மாலை மாத்துது. அது வந்து பெண் அம்சத்துக்கு சரியா பெண்களுக்கு அந்த மாதிரி அர்த்தம் செய்யலாம். நிச்சயமா. ஒரு நேயர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. ஓகே, படிச்சிட்டு இருக்காங்களா, எழுதிட்டு வெயிட் பண்றாங்களாமா? சரி, நட்சத்திரம் பெயர் சொல்லுங்கம்மா. ஆமா, வயசு என்னம்மா? 16? 18. 17 வயசு முடிஞ்சிருக்கு. 12 இல்லையா? சொன்ன 17 நடக்கணும். ஆமா, 17 18. அப்ப தாராள என்னம்மா? 17. சூரிய நாலு சந்திர செவ்வாய் ராகு தசை, செவ்வாய் தசை நடக்கிறது அவங்களுக்கு எதிர்பார்த்தோட மார்க் நிறைய கிடைக்கும். ஹலோ, எதிர்பார்த்ததோட என்னம்மா? ஆமா, அதிகமா எழுதினோட அதிகமா கிடைக்கும். சிலருக்கு எழுதினோட குறைய கிடைக்கும். இவங்க வந்து 82க்கு எஃபெக்ட் போட்டா 86 கிடைக்கும். அவங்க வந்து 86 86 to 88% கிடைக்கும் அந்த பொண்ணுக்கு. ஆமா. என்ன குரூப்மா? பியூர் சயின்ஸா? மேத்ஸ் பயாலஜியாமா? ஓகே. அடுத்த நல்ல காலேஜ் கிடைக்குமா? நல்லா இருக்குமா அந்த பொண்ணுக்கு? ரொம்ப நல்லா இருக்குமா? நீட்டா யூபிஎஸ்சியா? இல்ல, அதான் நீட்டு கேக்குறீங்களா யூபிஎஸ்சி கேக்குறீங்களா? யூபிஎஸ்சி கேக்குறாங்க. எழுதலாம், மகரம் தானே. இப்போ அவங்க வந்து 7 லட்சம் அச்சமச்சனே எதுவும் இல்லை. ரெண்டாவது நடக்கூடிய திசை செவ்வாய் திசை, அடுத்து வரக்கூடிய ராகு திசை, வரக்கூடிய திசைகள் எல்லாமே நல்ல திசையா இருக்கிறதுல யூபிஎஸ்சியில கண்டிப்பா எதுவுமே தோல்வியே கிடையாது. வெற்றி தரக்கூடிய திசை படிக்கலாம். கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். தேங்க்யூமா. அரசியல் இருந்துச்சுங்களா? இல்ல, சனி பகவானுடைய எல்லா பாகத்தையும் வரிசையா கேட்டு கேள்விக்கு முடிச்சுட்டு வரேன். முதல்ல அவங்க படிப்புக்கு கேட்டாச்சு, அப்புறம் வேலை கேட்டாச்சு, திருமணத்துக்கு கேட்டாச்சு. சரி. சனி பகவானால் புத்திர பாக்கியம் தாமதம் ஆகக்கூடியது. 5ல சனி ஆகாது. 5ஆம் இடத்துல சனியில ஆகாது. சனி வந்து இருக்கக்கூடிய இடத்த விருத்தி பண்ணுவான். சரி, சனி இருக்கக்கூடிய இடத்த விருத்தி பண்ணும். சனியினால் குழந்தை தாமதம் யாருக்குமே கிடையாது. என்ன குழந்தைல மன கஷ்டங்களை அவதியை கொடுக்கும். தெருல எடுத்து விட்டுருவான். ஆமா, வளர்த்த கடா மார்பிள பஞ்சம் இல்லையா? ஆமா. 5ல ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஜாதகம் 5ல சனி பேச்சு கேட்கவே கேட்குது. பக்கத்து வீட்டுக்காரங்க இவனுக்கு எவன் எதிரி அவன் பேச்சதான் கேட்கும். அதுதான் கணக்கு. ஒரு ஜாதகத்துல லக்கணத்துக்கு 5ல சனி இருந்தால் அந்த குழந்தை அந்த அம்மா அப்பா பேச்ச கிடையாது. அந்த அம்மா அப்பாவுக்கு யாரு எதிரியா அவங்க வீட்டுல போய் எங்க அப்பா இதை பண்ணாரு, எங்க அம்மா இதை பண்ணா, குடும்ப கதையை அங்க போய் சொல்லுவான். யார்கிட்ட சொல்லக்கூடாது, அங்க கொண்டு சேர்த்துருவான். அழகா சேர்த்துருவான். பொம்பளை பிள்ளைல இருந்தா அந்த வீட்டுல தான் போய் பழக்கப்பட்டு. ஆமா, அந்த ஹேக்கர் இல்லையா, அந்த கம்ப்யூட்டர்ல இந்த ஹேக்கர் மாதிரி அப்படி ஹேக் பண்ணி விட்டுரும். அப்போ பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்கலன்னா பிள்ளைகள் ஜாதகத்தை பார்க்க கூடாது, அம்மா அப்பா ஜாதகத்தை பார்க்க. ஹேக் பண்ற வேலையை பார்த்துருவாங்க. ஹேக் பண்ணக்கூடிய வேலை ஃபுல்லா இந்த பையன் தான் செய்வான், இந்த பொண்ணு தான் செய்யும். சிலர் கடன் வாங்கி இழுத்து விட்டுறாங்க தொழில் பண்ண போறாங்க. குழந்தைனால பெரிய மன கஷ்டத்தை உண்டு பண்ணிடும். 5 லட்சம் குழந்தைனால தான் அவமானம். இவர் பாவம் ரொம்ப நேர்மையான மனுஷனா இருப்பாரு. ஆமா, இந்த அம்மாவும் ரொம்ப நேர்மையான ஆளா இருக்கும். இந்த 2 பேருக்கும் விட வைக்கிறதாரு கேட்டா இந்த ஆணோ பெண்ணோ இந்த குழந்தைகள் தான். அதுதான். அதுக்கு என்ன வழிபாடு தாய் தகப்பன் செய்து கொள்ளலாம் அப்படிங்கறத பத்தி தெளிவா சொல்ல முடியும். ஏன்னா 3 நட்சத்திரத்துல எந்த சனி நிக்கிறது. சனி கேது வந்து ஊழ்வினை சம்பந்தப்பட்டதா பாவத்துல உட்காரும். மற்ற கிரகங்களோட ஊழ்வினையை நிர்ணயம் பண்ணக்கூடியது முழுசா எந்த கிரகம் பார்த்தீங்கன்னா சனி கிரகம், கேது கிரகம். ஆமா, ஊழ்வினை வந்து முழுசா நிர்ணயம் பண்ணி இந்த 2 கிரகம். எல்லாமே ஊழ்வினை வச்சுதான் கிரகங்கள் அமையாது. இருந்தாலும் ஸ்ட்ராங்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா சனி கேது. அப்போ அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு தான் யார் வீட்லயாவது ஆணோ பொண்ணோ சொல் பேச்சு கேட்கல, தொழில் பண்ண போறேன்னு கடனை இழுத்து விட்டான், அதுல எதிரியை தான் போய் பார்த்துட்டு இருக்கான். பொம்பளை பிள்ளைகள் வந்து விரும்பத்தகாத இடத்தோட திருமணத்தை காதல் வயப்படுது, ஆண்கள் வந்து விரும்பத்தகாத பெண்களை இழுத்துட்டு வந்துட்டான் இப்படின்னு தாய் தகப்பனை ஸ்டிக்கர் ஓட்டுற வேலை, அவமானங்கிற ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை யார் வீட்டுல இருக்கோ அவங்களுக்கெல்லாம் 5ஆம் பாவத்துல சனி இருக்கும்னா அதுக்கு முன்னக்கூட்டியே பார்த்து அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் வயது வர்றதுக்கு முன்னையே அதுக்கு என்ன பிரீதி பண்ணிக்கலாம், என்ன பூஜை பண்ணிக்கலாங்கிறத பண்ணணும். இந்த பிரீதி பூஜைன்னு ஐயா சொல்லக்கூடியது ஒரு முறை ஸ்ட்ராங்கா செஞ்சுட்டு தொடர்ந்து செய்யணும்.
எப்படி பசிச்சா 3 நேரமும் நம்ம சாப்பிடுறோமோ, ஒரு பரிகாரங்கிறத ஒரு முறை செஞ்சுட்டு வழிபாடுங்கிறத ஆயுள் முழுவதும் செய்யணும். அப்படிங்கிறத மறக்க கூடாது. ஒரு தடவை நீங்க சொன்னேனே நான் செஞ்சுட்டேனேன்னு கேட்க கூடாது. டெய்லி சாப்பிடுறோம், டெய்லி தூங்குறோம், அதே மாதிரி டெய்லி வழிபாடு பண்ணணும். ஆனா பரிகாரம் ஒரு தடவை ஸ்ட்ராங்கா பண்ணிக்கணும். நல்ல நவரத்தின அழகா வேலை. இன்னைக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா சூப்பர் வேன் கவுந்து வீடியோ எல்லாம் பாத்துருப்பீங்க. அம்பாசந்தர் பக்கத்துல கேஸ் சிலிண்டர் அடிக்கடி வைப்பீங்க. வேலை கொண்டு போயிருக்கா நம்மளுடைய வாடிக்கையாளர், 20 வருஷம் வாடிக்கையாளர். அந்த பையனுக்கு பெரிட்டாட்டம் ஒரு ஸ்டோன் கொடுத்த மோதிரம் போட்டிருந்தார். அப்ப அந்த பையன் பார்த்தீங்கன்னா வேனை உருண்டு வேனை டோரை வெட்டி தான் அவனுக்கு கால் அடி, கால் பிராக்சர். டோரை வெட்டி தான் அவனை வெளியே இழுத்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அவனுக்கு எந்த தலையில எந்த சேதாரம் இல்லை, ஆள் உயிரோட இருக்கான். ஆனா அவன் போட்டிருந்த பெரிட்டாட்டினுடைய கல்லு பார்த்தீங்கன்னா செதறி அப்படியே குத்து குதறி இருக்கு. மோதிரம் எவ்வளவு சேஃப்டியா எந்த இடத்துல இருக்கு, இந்த கல்லு அடி வாங்கியிருக்குன்னா அப்ப அதனுடைய விதிப்பலன் ஃபுல்லா அந்த கல்லு வந்து அடி வாங்கி வச்சிருக்கு. அவருடைய தலையை காப்பாத்தி இன்னைக்கு சொன்னாங்க, அவங்க பேசிட்டு இருந்தாங்க, நீங்க அனுப்பி கல்லு நான் கொடுத்தேன். கண்டிப்பா 18 வருஷத்துக்கு முன்னாடி மாமாவும் மருமனும் டிவியில பேசினதை பார்த்து நான் கல் வாங்கி போட்டேன். 18 வருஷம் ஆச்சு, இப்போ என் பையன் பழச்சிருக்கான்னு சொல்லிட்டு போனாங்க. சொல்லிட்டு வேற ஒரு ஸ்டோன் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. இன்னைக்கு பெரிய கொடுத்தாச்சு. அந்த மாதிரி நவரத்தனங்கள் நல்ல வேலை செய்யும். நல்ல வேலை செய்யும். தாங்க சேஃப்டிக்கு தான். அதிர்ஷ்டத்துக்கு நம்ம கல்லு கொடுக்கறதே இல்லை, அதிர்ஷ்டத்துக்கு கொடுப்போம். பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம். பாதுகாப்பு. உசுறு இருந்தா பூச்சி பழக்கலாமாங்க இல்லையா? ஆமா, நிச்சயமா. அதுக்காக பாதுகாப்புக்கு தான் நாங்க கல்லு கொடுக்கறது. சேஃப்டி வாழ்வு மாதிரி. வர்றவங்க எல்லாம் உடனே கோடி கோடியா கொட்டுமான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கொட்டா, தலையில என்ன இருக்கோ அதான் கொட்டும். ஆனா பாதுகாப்பு முக்கியம் இல்லையா? பாதுகாப்பு தான் முக்கியம். இப்போ ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டுறது, போனா ஹெல்மெட் போட்டா உடனே கோடி கோடியா வருமா? கீழே விழுந்தா தலையை காப்பாத்தும். அத மாதிரி நவரத்தன கற்கள் காப்பாத்துற வேலையை உறுதியா செய்யும். இருக்கிறத தக்க வைக்கும், இருக்கிறத உறுதியா செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கையோட செயல்பட்டால் நவரத்தன கற்கள் அற்புதமான பாதுகாப்பு. ஏமாறி ஜாதகமா இருக்கும், தெரிஞ்சே ஏமாந்துட்டே இருப்பான். ஆமா, அது சனி பகவான் அதுல சரி. அப்ப அவனுக்கு எல்லாம் என்னன்னா ராகு கேட்கிற அந்த கோமேதகம் இல்ல வைடூரிய கல் போட்டு அவங்க ஏமாத்த வரணும்னு நினைப்பான் இல்லையா? ஆமா, அவன் அங்க வீட்டுல கிளம்பும் போது அவனை நிப்பாட்டி வச்சிடும். அப்படி சந்திக்க விடாது. ஆமா, இதுதான் ஐயாவுடைய 38 ஆண்டு கால அனுபவம். இப்ப நம்ம சனிக்கு நீளம்னு பேசுவோம். ஆமா, ஐயா என்ன சொல்லியிருக்காங்க, சனிக்கு ராகு கேதுக்கு கல்ல போடும் போது இவருக்கு ஏமாற்றும் குணம், ஏமாத்த வர்றவனை தடுத்துரும். ராகு சனி ஒரே பலன் கொடுக்கும், கேது வாய் ஒரு பலன் கொடுக்கும். அதுதான் அந்த அனுபவ ரகசியங்கள். அதுதான் என்னடா ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்காரு மாதிரி தோணும். நீங்க நெட்ல படிக்கிறதோ புக்ல படிக்கிறதோ இருக்காது. அனுபவத்துல பார்த்து 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 பிராக்டிஸ் பண்றதுலதான் இந்த பிராயச்சித்தங்கள் தெளிவா கிடைக்கும். அப்படிங்கறதான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலேயே நம்ம சொன்னோம். குழந்தை பாக்கியத்துக்கு 5ல் சனி இருக்கக்கூடியவங்களை பத்தி. ஆமா, அது மாதிரி 5ல சனி இருக்கும்போது அப்பா புருஷன் முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு சிக்கனமா சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க. ஆமா, கோயிலுக்கு போனா ஐயருக்கு 2 ரூபா 5 ரூபா எண்ணி மெனக்கு சில்லறை மாத்தி வாங்கி போடுவான். அது இருக்கு. ஒரு வாங்கி 2 வெட்டி இது இன்னைக்கு நாளைக்கு பாதின்னு வச்சுக்கூடிய ஆள் இருக்கு. ஆமா, சில்லறை மாத்தி வச்சுப்பான். ஹோட்டல்காரன் யாராவது கேட்டதுன்னா முறைக்கிற ஆள் இருக்கு. ஆமா, அதெல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. ஆமா, அது எங்க போயிரும். பூ விக்கிறவங்க போய் சண்டையை போடுவாங்க. ஆட்டோ தொழில் அவங்ககிட்ட போய் 10 ரூபாய் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆமா, அதெல்லாம் 5ல சனி. அதெல்லாம் வம்பஞ்சத்து வீணங்கையில இவங்க சேர்த்து வச்சிருப்பாங்க. பையன் ஒரே நாள நான் பிசினஸ் வியாபாரம் ஆரம்பிப்பேன், மறுநாள் கடையை மூடிடுவான். மொத்தமா பிடிக்கிட்டு போயிடும். அதான் சொல்ல வம்பஞ்சத்து வீணங்கையிலம்பா. அதாவது கஞ்சனா இருக்கலாம், கருமையா இருக்க. சாஸ்திரத்துல என்ன சொல்லி இருக்கு, நீ கஞ்சனா கூட இருக்க தப்புல, கருமையா இருக்கவே கூடாது. கருமை பேர் லோபின்னு வச்சிருக்கான். லோபிக்கு ரெட்ட செலவுமா அந்த காலத்துல. லோபிக்கு ரெட்ட செலவு. ஆமா, சிக்கனை பார்த்து 1க்கு 2 செலவு பண்ணிட்டு இருப்பான். அதான் முக்கியமான விஷயம். நிறைய பேர் அப்படிதான் முதல்ல ஜோசியர் எவ்வளவு ரூபா கேட்கணும் போக மாட்டாங்க. எவனா சீப்புனாலும் போவாங்க, கடைசியில ஏமாந்துட்டு இன்னொரு இடத்துல வருவாங்க. ஒரு 50 வயது 55 வயசை கடந்தவங்களுக்கு அவங்களுக்கு இந்த 7 சனி அஷ்டமி வரும்போது மெயினா நம்மளுடைய அனுபவத்துல ஒண்ணு குழந்தைகளால் மன கஷ்டம், என்னன்னா இடுப்பு, முழங்கால், கணுக்கால், பாத வலிகளால அவஸ்தப்படக்கூடிய முதியவர்கள். கண்டிப்பா இது அந்த சனி பகவானால ஏற்படும் போது அவங்களுக்கு என்னையா வழிபாடு? அவங்க வழிபாடு என்ன கேட்டா தானம், அன்னதானம் தான். அன்னதானம் அன்னதானம் பண்ண முடியாது. எழுதலாம், எழுத மூளைக்கு பலாதியம். சரி, எழுத்து ஓம் நமோ நாராயணா, ஓம் நம சிவாயா, ஸ்ரீராமஜெயம், இதெல்லாம் டெய்லி ஒரு பக்கம் எழுதி பாருங்க, பலன் வித்தியாசமா தெரியும். நல்லா இருக்கும். மனசை ஒருமுகப்படுத்தி எழுதும் போது அது மனசுக்கு நல்லது, கைக்கு நல்லது. இந்த நரம்புகள் இப்படி பிடிச்சு எழுதுறா பார்த்தீங்களா? ஆமா, அது கால் நரம்புக்குலாம் நல்லது. அக்கு பிரஷர் தான். அக்கு பிரஷர். ஆமா, அதுல தெய்வ பலமும் கிடைக்குது, பிராக்டிஸும் கிடைக்குது. ஹலோ, சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். என்னோட பேர் ஸ்ரீவேலம்மாள். ஓகே. என்னோட நட்சத்திரம் மகரம் உத்திராடம். ஓகே. நான்
வந்து இப்ப பிளான்ட் பிசினஸ் வந்து ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கேங்க. பிளான்ட்ஸ்னா என்ன பிளான்ட்? செடிகளா? இன்டோர் பிளான்ட். ஓகே. எல்லா பிளான்ட்ஸுமே சேல் பண்ணிட்டு இருக்கேன் ஆன்லைன்ல. எனக்கு பிசினஸ் எப்படி போகும்? உங்களுக்கு ஏஜ் என்னம்மா? ஏஜ் வந்து இப்போ 18 ஆகுது. 18. ஓகே. அதாவது வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்கக்கூடிய செடிகள், இன்டோர் பிளான்ட்ஸ். இன்டோர் பிளான்ட்ஸ். எல்லா செடியுமே அவுட்டோர் எல்லாமே, ரோஸ் அந்த மாதிரி எல்லாமே செடி. சரி, ஓகே. ஓகே, பிரச்சனை இல்ல. வயசு என்ன சொன்னீங்க? 18. ஆமா. 18. உத்திராட நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். பிறக்கும்போது சூரியன் 4, சந்திரன் 14, செவ்வாய் 21. இப்போ வந்து ராகு தசை நடக்கிறதம்மா, கேக்குறீங்களா? ராகு நல்ல தசை. ஹலோ. ஆனா உங்களுக்கு வந்து நீங்க பிளான், அதாவது ட்ரீ, அதாவது மரங்களை விற்கிறீங்க. ஆனா உங்கள்கிட்ட கேட்கணும்ல, செடி இருக்கா கொடி இருக்கா நிறைய கேட்பாங்க. கொடி இருக்கா கொடி இருக்கான்னு கேட்கறேன்னா, ஆமாம், அதையும் சேர்த்து பண்ணணும். முல்லை செடி, மல்லிகை செடி, ஏன்னா வந்து கொடி வளரக்கூடிய திசை உங்களுக்கு ராகு. மர வியாபாரம் நல்லா இருக்கும். ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து ரொம்ப நல்லா இருக்குமா? சரிம்மா, பணம் வர்றதுக்கு ஒரு மரம் இருக்கு. என்ன மரம் சொல்லுங்க பாப்போம். நிஜமா இருக்கு, நான் சொல்லித்தரேன், ரகசியத்தை சொல்லித்தரேன். பணம், வீட்டுல பணம் வர்றதுக்கு ஒரு மரம் இருக்கு. மணி பிளான்ட். அது செடி தானே. அதாவது இந்த மரம் வீட்டுக்குள்ள வைக்க முடியுமான்னு தெரியல, அது வேற விஷயம். ஆலம் மரம் இருக்குல்லையா, ஆலமரம். ஆலமரத்து நிழல்ல இருந்து ஜெபம் பண்ணா பணத்தை கொடுக்கும் சொல்லி இருக்கு. ஆலம் விழுத எடுத்து பல்லு தேய்ச்சா பணம் வரும். நாயுரி வேர் முக வசியத்தை தரும். ஆமா, அதுக்கு இந்த வேற ஒண்ணு சொல்லுவாங்க டெக்னிக்கலா, இந்த மரம் வீட்டு உள்ள வச்சு வளர்க்கறதுக்கு. அது பேர் என்ன? ஜப்பானுடைய கண்டுபிடிப்பு இல்லையா? அந்த மரத்தை நீங்க விளம்பரம் பண்ணணும். இருக்கா உங்ககிட்ட? இருக்காது. லக்கி பாம்பு இருக்கா? ஆமா, அது வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி நான் நிறைய குரூப்ல போட்டு விடுறேன். என்ன லக்கி இப்போ எல்லாமே உழைப்புக்கு மக்கள் விருப்பம் இல்லம்மா. எப்படி பணம் வரும், எப்படி பணம் வரும். நீங்க நீங்க உழைக்கிறீங்க, நல்ல ஒரு பிளானட் வாங்கி விற்கிறீங்க, நிறைய பண்றீங்க இல்லையா? கேக்குறேன். அது மாதிரி இப்போ வந்து அதிர்ஷ்டத்தை தான் மக்கள் நிறைய விரும்புறான். அந்த லக்கி பேம்பு மரத்தை போட்ட மூங்கில் வகையா? மூங்கில் வகையா? மூங்கிலாமா அது? வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்கக்கூடிய மூங்கில். ஆமா, அத வந்து நல்லா விளம்பரம் பண்ணணும். சரியா? ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து நல்லா இருக்குமா உங்களுக்கு? வியாபாரம் நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து பார்க்கவே இந்த பக்கம் தான் நிறைய விற்குமா. நாகர்கோவில், கன்னியாகுமரி அந்த ஏரியா தான் நிறைய. இந்த திருநெல்வேலி பக்கம் வியாபாரம் இருக்காது. இப்போ வியாபாரம் எப்படி இருக்கு? எந்த ஊர்ல இருக்கு? வேற வெளியூர் எதுவும் பண்ணலையா? சவுத் சைட்ல ஆன்லைன்ல அந்த பக்கம் நிறைய வாங்குவாங்க. நம்ம கொஞ்சம் விளம்பரம் படுத்தணுமா? வந்துடும், கவலைப்படாது. பின்வாங்கிறாங்க. ஹலோ, அத பின்வாங்க கூடாது. ஆமா, அது கூட வேற இயற்கை பொருள் வியாபாரம், சாப்பிடுற பொருளும் பண்ணலாம். இயற்கை அரிசி, இயற்கை வேற பொருள், அதை சேர்த்து பண்ணுங்க. என்ன என்னம்மா, எல்லாரும் மரத்துல வைக்க வீட்டுல ஆசைப்பட மாட்டாங்க. சில பிள்ளைகள், குரங்கு பிள்ளைகள் சிலையில இருக்கு வீட்டுல, நிறைய வீட்டுல எடுத்து உடைச்சு போட்டுரும். ஆமா, டிவியே உடைச்சுதான் பிள்ளைகள். 4ஆம் தேதி எத்தனை டிவி உடைக்க போறான்னு தெரியல. சரிம்மா, அதாவதுமா வீட்டுக்குள்ள வளர்க்கக்கூடிய கொடி வகைகளை நீங்க விளம்பரப்படுத்துங்க. சரியா? இப்ப ஐயா அதான் சொன்னாங்க, முதல்ல ராகுனால இந்த கொடிகளை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. வெத்தலை கொடி நிறைய பேர் விரும்பி இருப்பாங்கம்மா. வெத்தலை கொடி எல்லாம் பண்ணுங்க. அது நிறைய பண்ணும். நீங்க உங்க அட்ரஸ் விளம்பரத்தை போட்டுருங்க. எனக்கு 2 செடி வாங்கிக்கிறேன். என்ன, அதாவது மகர ராசி கையாடி செடி வாங்கினா வளரும். மகர ராசி. சரியா? வீட்டுல யாரு கன்னி ராசி யாரு இருக்காங்களாமா? கன்னி இருக்காங்களா? யாரு கன்னி? கன்னி ராசிக்காரங்க யாராவது இருக்காங்களா? சரி, நல்லா இருக்கும். உங்க வீட்டுக்குள்ளம்மா உங்க அம்மா அப்பா கூட பிறந்தவங்க யாரும் கன்னி இருக்காங்களா? சரி. ஆமா, உங்க குடும்பத்துக்குள்ள கன்னி ராசி இருக்காங்களான்னு கேக்குறாங்க.
சரி பரவாயில்ல. வியாபாரம் நல்லா இருக்குமா? 7 லட்சம் ஜூன் 1ஆம் வாரத்துல நல்லா இருக்குமா? உங்க செடியினுடைய மாடல் எல்லாமே அந்த வெரைட்டிஸ்லாம் வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பி வைங்க, நான் கொஞ்சம் அனுப்பி வைக்கிறேன். ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சரி, ஓகே மேடம். சிறிய இடைவேளைக்கு பிறகு இதை வச்சு தொடரும். மாதிரி வயதானவங்களுக்கு 7 சனி அஷ்டமத்தி சனி நடக்கும்போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நரம்பு பிரச்சனைகள், முழங்கால் இடுப்பு வலிகளுக்கு நாம ஜபங்களை பேப்பர்ல எழுதுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெய்லி ஒரு பக்கம் நாராயணா, நமசிவாய, ராமராமா எழுதுனா நல்லதுன்னு இருக்காங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு காலர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம். சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. சரி, வயசு என்ன உங்களுக்கு? ஓகே. கேது 4 சுக்கரன், சூரிய தசை வருது. சூரியன் நல்ல தசை, சுக்கரன் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப நல்ல தசை தான் அவருக்கு வருது. அடுத்தது அரசு வேலைக்கு முயற்சி பண்ணலாம், கண்டிப்பா கிடைக்கும். அரசு வேலைக்கு முயற்சி பண்ணலாம். கல்யாணம் 25 வயசுல தான் முடிக்கணும். 25 அப்போ ஆமா, கரெக்டா 2 வருஷம் கழியணும். ஆமா, ஏன்னா இப்போ தசை விடுதல் பிளஸ் அஷ்டம சனி சேர்ந்து நடக்கும். தசை விடுதல் பிளஸ் அஷ்டமத்து சனி. ஆமா, இப்போ கொடுத்தோம்னா நம்ம போட்டோம்னாக்க பிள்ளை கழுத்துல இருக்க மாப்பிள்ளை தூக்கிடுவான். விளையாட்டுக்குள்ள உண்மைதான். இப்ப நம்ம பிள்ளைக்கு பாதுகாப்பா நிறைய நகை நட்டு செஞ்சு போட்டா கூட அஷ்டம சனி அங்க போய் நகையை கழட்ட வச்சிரும். 2 வருஷம் கழியட்டும், படிக்கட்டும். பிள்ளை ஒன்னும் படிக்க வைங்க, வீட்டுல இருந்து கூட படிக்கட்டும். என்ன முடிச்சிருக்காங்க? எம்ஏவா? எம்ஏ காணாது, பிஎட் போடுங்க. அவளுக்கு வந்து வாத்தியார் வேலைக்கு தான் பலன் அதிகம் இருக்கு. அன்னைக்கே அவன் கேட்டா பிஎட் போட்ட சொல்லியிருப்பேன். எம்ஏ போட்டீங்க, பரவாயில்ல, தப்பு இல்லை. ஒன்னு எல்எல்பி போடட்டும், வக்கீலுக்கு போடட்டும். எப்ப இந்த வருஷம் முயற்சி பண்ணுங்க. போன வருஷம் தானே கிடைக்கல, இந்த வருஷம் முடியல. வக்கீல் போடுங்க, வக்கீல் கிடைக்கும் அந்த பொண்ணுக்கு. கல்யாணம் கண்டிப்பா நீங்களே என்கிட்ட ஜாதகம் கொண்டுதான் கூட 2 வருஷம் கழிச்சா முடிக்கணும்னு சொல்லிடுவேன். அப்படின்னு அன்னைக்கே சொல்லியிருப்பேன். 2 வருஷம் ஆட்டும் சொல்லிடுறேன். அதே தான், நேரில் வந்தாலும் இதுதான், போன்ல கேட்டாலும் இதுதான் சொல்லுவேன். என்ன, வக்கீல் போட்டுட்டு 2 வருஷம் கண்டிப்பா கிடைக்கும். ஆமா, அந்த சிம்மத்துக்கு அப்படியே அந்த நீதித்தன்மை கிளீனா இருக்கும். நீதிபதி நல்லா இருக்கும். நல்ல ஜாதகம். என்ன, ஆமாய்யா. சரி, 25ல பிடிக்கும். அரசு வேலைக்கு உறுதியா இருக்கு. 27 வயசு 29 வயசுல. சரி, டிவி உங்களுக்கு தெளிவா தெரியுதா? மா டிவி தெளிவா டிவி கிளாரிட்டி தெளிவா இருக்கா? குரல்லாம் நல்லா இருக்கா? தெளிவா இருக்கா? ரைட் சார், அதான் வரும் சார். ரொம்ப சந்தோஷம். சரி, லாஸ்ட் லக்கி காலர். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க. சொல்லுங்க. பையன் பேர் என்ன? மணிகண்ட பிரபுவா? சரி. வயசு என்னமா? அவருக்கு வந்து சூரிய 4, சந்திரன் மேல, செவ்வாய் 21, ராகு தசை நடக்கிறது. என்ன தசை? ராகு தசை. ராகு நல்ல தசை. பொண்ணு பார்க்கும்போது வெளியே சொல்லிட்டு போக கூடாது. ஹலோ, பொண்ணு ராகு தசைகள் சிலது இலைமறைவு காய்மறைவா தான் நடந்து காரியம் முடிகிற வர. பாதி பொண்ணு அவருக்கு பாதி பொண்ணு அவருக்கு பிடிக்க மாட்டேங்கிறது. ஹலோ, ஜாதகம் கூடி வந்தாலும் அவர் பாதி பொண்ணு பிடிக்கல அவருக்கு. அவர் ரிஷபராசி பொண்ணு. அதான் நீங்க சகரோட போய் சாமி கும்பிட்டுவாங்க, நல்லபடியா முடிக்கும். என்ன, சரி. அவங்க ஜாதகம் பார்த்தாதான் தெரியும். ராகு தசை நடக்கிறதால பின்வாசல் வழியா தான் வேலைக்கு போகணும். கவர்மெண்ட் வேலைக்கு, கவர்மெண்ட் வேலைக்கு போறது 2 வழி இருக்குமா? கவர்மெண்ட் வேலைக்கு போறதுக்கு 2 வழி. ஒண்ணு முன் வாசல், இன்னொன்னு பின் வாசல். என்னது? ஒண்ணு முன் வாசல், இன்னொன்னு பின் வாசல். பின் வாசல் அவங்களுக்கு புரியும் இல்லையா? ஹலோ, கேக்குதாமா? ஆமா, அவரு பின்வாசல் வழியா தான் அரசு வேலை கிடைக்கும். என்ன,
எப்பவுமே பின்வாசல் போகும்போது கவனமா போகணும். சரி சரிங்க, தேங்க்யூ தேங்க்யூ. அதாவது நிகழ்ச்சி முடியக்கூடிய தருணத்துல தான் நிறைய காலத்துக்கு இப்பதான் டிவி ஆன் பண்ணிட்டு வரிசையா லைன்ல வராங்க. எல்லாம் அடுத்த வாரம் சனிக்கிழமை 6 to 7 வந்துருங்க. அடுத்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கலாம். இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல என்ன திசை என்ன புத்தி நடந்து கொண்டிருந்தாலும் கூட சிம்மம், கும்பம், மீனம், மேசம் 4 பேருக்கும் சனீஸ்வர பகவான் நல்ல வருகடல போட்டுட்டு இருக்காரு. எல்லாரும் சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இந்த 4 ராசிக்காரர்களும் உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து ஐயாட்ட காமிச்சு என்ன கல் போடலாம், என்ன சாமி கும்பிடலாம் அப்படிங்கிற 2 கேள்விக்கான பதில தெளிவா தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா உங்களுடைய நெருக்கடியிலிருந்து தப்பிச்சுக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால எந்த பூஜை பண்ணணும், என்ன ஹோமம் பண்ணணும், என்ன வழிபாடு பண்ணணும், என்ன கல் போடணும் அப்படிங்கிற 4 பாயிண்ட தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ராசி சிம்மம், கும்பம், மீனம், மேஷம். மற்ற ராசிக்காரர்கள்லாம் உங்களுடைய தேவைக்கு நீங்க ஜாதகத்தை கொண்டு வந்து பலனை பார்த்துக்கோங்க. இவங்க 4 பேரும் கட்டாயம் பாருங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இதுல இருந்து உங்களுடைய தாக்கம் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்து நம்ம ஒவ்வொரு வாரங்களும் இன்னைக்கு நேரம் ஆயாச்சு. தேவ பிரசன்னம், கோவிலுக்கு பார்க்கக்கூடிய பிரசன்னம், குடும்பத்துக்கு பார்க்கக்கூடிய பிரசன்னங்கள், அனுபவங்களை ஒரு கதையை சொல்லி நம்ம முடிப்போம் அனுபவத்தை. அடுத்த வாரம் ஒரு அனுபவ கதையை நம்ம சொல்லுவோம். இந்த வாரம் நேரம் ஆனதுனால பூர்த்தி பண்ணிப்போம். கோவிலுக்கு சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவங்க, குடும்பத்துக்கு சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவங்க என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க வந்து பார்த்துக்கொள்ளலாம். 9442448789 இந்த நம்பர் என்னுடைய நம்பர் தொடர்பு கொள்ளலாம். ஜாதகம் பார்க்கணுங்கிற ஆட்கள் ஐயாவுடைய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு 9443486722 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாமான்னு கேட்டுட்டு வந்து உங்களுடைய ஜாதக பலனை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அனைவருக்கும் இந்த சனீஸ்வர பகவானுடைய அருளும் ஆசியும் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.